எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஒரு எண்ணெய் தாங்க காய்ச்ச போகிறேன். எண்ணெய் போன மாதம் காய்ச்சினதே முடிஞ்சிடுச்சு. அதனால சரி எண்ணெய் காய்ச்சிடலான்னு ரெடி ஆகிட்டேன். வீட்லேயே இருக்குங்க. எங்கள் வீட்டில் எல்லா செடியெல்லாம் நான் வச்சுருக்கேன். கத்தாழை, கற்பூரவள்ளி தழை, செம்பருத்தி, துளசி இதெல்லாமே வீட்லேயே நான் பிடுங்கிட்டேன். மருதாணி இருக்குங்க. ஆனால் ரொம்ப உதிர்ந்துருச்சு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வெளியவே வாங்கியிருந்தேன். அப்புறம் வெட்டி வேறு, முதியோர் கூந்தல், ஜடாமுடி, வெந்தயம், ரோஸ்மெரி, கருஞ்சீரகம், அப்புறம் ஒரு 10 குருமிளகு எடுத்துக்கிட்டேங்க. அது பொடுகெல்லாம் வராமல் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் அதை எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் போட்டு எண்ணெய் செக்கெண்ணெய் தாங்க வாங்கியிருந்தேங்க 1 லிட்ரு. அது போட்டு இது எல்லாமே உள்ளே போட்டு நல்லா காய்ச்சி எடுத்துக்கிட்டேங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா காய்ச்சி எடுத்துட்டேங்க. அந்த காலத்துலலாம் யாருங்க எண்ணெய் காய்ச்சி இது பண்ணுறாங்க. இப்போ தாங்க எண்ணெய் காய்ச்சணும், வெள்ளை முடி வராமல் இருக்கணும், பொடுகு வராமல் இருக்கணும், அப்படி இப்படின்னு இது பண்ணுறாங்க. இப்போ எண்ணெய் காய்ச்சி போடுறோம். அப்போல்லாம் ஒரு தேங்காய் கிடச்சா தலைக்கு தேய்ச்சாவே போதும், முடி அப்படியே கருகருன்னு இருக்கும். இப்போல்லாம் பாருங்கள், சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் முடி நரைச்சிருது. ஆனால் எல்லாம் பண்ணுறாங்கன்னு நம்மளும் பண்ண வேண்டியது தான். என்ன பண்ணுறது, எங்கள் பாப்பா இப்படி தான் காய்ச்சி வேணும்னு சொல்லி கேட்குது. அதனால் அதை பண்ணித்தரேங்க. அது கூட கொஞ்சம் ஒரு 50 கிராம் கடுகெண்ணையும் ஊற்றிக்கிட்டேங்க. இதை எப்படியும் ஒரு 3 நாள் அப்படியே விட்டுறணுங்க. அதோட எசன்ஸ் எல்லாம் உள்ளே இறங்கி ஒரு 3 நாள் கழித்து எடுத்து வடிகட்டி ஊற்றி வச்சுக்கலாங்க. ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.